வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற ப்ராக்டிக்கல் ப்ராக்டிக்கல் நம்பர் 36 பினோப்தலின் மெதில் சமஞ்சல் காட்டிகளை உபயோகித்து Na2CO3க்கும் HClக்கும் இடையிலான நியமிப்பு. இப்போ நம்ம தசம் 1 mol டெசிமீட்டர் -Q செறிவுடைய Na2CO3 கரைசல்ற 100 சென்டிமீட்டர் கியூவை நியமிப்பு குடுவையில் எடுத்திருக்கோம். அளவிக்குள்ள HCl கரைசல் 1 mol டெசிமீட்டர் -Q செறிவுடைய HCl கரைசல் எடுத்திருக்கோம். இப்போ நம்ம இதுக்குள்ளே சிறிதளவு பினோப்தலினை சேர்க்குறோம். குடுவைக்குள்ளே காரம் இருக்குது. நம்ம இப்போ பினோப்தலின் சேர்த்துக்குள்ளே பார்க்குறீங்கன்னா பிங்க் கலராக அது மாறுது. இளம் சிவப்பு நிறத்தில் பினோப்தலின் மாறுது. ஓகே, இப்போ நம்ம அளவியை கொஞ்சம் கொஞ்சமாக திறந்து HCl கரைசலை நியமிப்பு குடுவைக்குள்ளே செலுத்துவேன். நம்ம இப்போ பார்த்தோம்னா HCl எவ்வளோத்துக்கு சேர்க்க போகிறோம்னு சொன்னால் நியமிப்பு குடுவைக்குள்ளே இருக்கிற பிங்க் கலர் நிறம் அற்றதாக போகிற வரைக்கும் நம்ம அளவிக்குள்ளே இருக்கிற HClஐ சேர்த்து கொண்டே இருக்கணும். முதலாவது சமநிலையில் என்ன தாக்கம் நடக்கும் அப்படின்ட்டு பார்த்தோம்னு சொன்னால் ஆல்ரெடி நியமிப்பு குடுவைக்குள்ளே இருக்கிற Na2CO3 HClோடு சேர்ந்து NaHCO3 கரைசலையும் NaCl கரைசலையும் உருவாக்க போதும். அப்படி அந்த உருவாகிற NaHCO3 தான் பினோப்தலின் நம்ம சேர்த்துருக்கிறதால அது நிறமற்றதாக ஒரு வெள்ளை நிறமற்ற ஒரு கரைசலாக மாறப்போகுது. பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக பிங்க் கலர் குறைஞ்சு கொண்டு வருது. ஆரம்பத்தில் நம்ம எடுக்கக்குள்ள Na2CO3 pH 10 விட அதிகமாக இருந்திருக்குது. இப்போ நம்ம HCl சேர்க்குறதால கொஞ்சம் கொஞ்சமாக அதில் pH குறைஞ்சு கொண்டு வருது. முந்தி இருந்ததை விட பிங்க் கலர் குறைஞ்சி இப்போ நிறமற்ற ஒரு கரைசல் நம்மளோட நியமிப்பு குடுவைக்குள்ளே வந்திருக்கு. இப்போ நம்ம HCl போகிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்தது என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் மெதில் சமஞ்சல் காட்டிய சிறிதளவாக விடுவோம் இந்த கரைசலுக்குள்ளே. இப்போ காட்டியை விட்டோன்னே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரஞ்சு கலரில் வருது கரைசல். ஆரஞ்சு கலரில் வந்துட்டு இப்போ நம்ம இதுக்குள்ளே திருப்பியும் HCl கரைசலை தொடர்ந்து செலுத்துவோம்.
இங்கே நடக்க போகிறது வந்து இது இப்போ 2ஆம் சமநிலைக்குரிய தாக்கம் தான் நடந்து கொண்டிருக்குது. அப்படி என்ன தாக்கம் நடக்குதுன்னு பார்த்தோம்னு சொன்னால், 1ஆம் சமநிலையில் விளைவாக வந்திருக்கும் நமக்கு NaHCO3. அந்த NaHCO3 கரைசலுக்குள்ளே இப்போ HCl கரைசலை சேர்க்கக்குள்ள CO2 வாயுவும் H2Oவும் NaClம் திருப்பியும் உருவாக போதும். இந்த டைமில் நிற மாற்றம் வந்து நம்ம மெதைல் ஆரஞ்சு காட்டி செலுத்திருக்கிறதால ஆரஞ்சு கலராக இருந்தது இப்போ எல்லோ கலராக மாறணும். மாறுதான்னு பார்ப்பேன். சில பேருக்கு டவுட் வரலாம், நம்ம ஸ்டார்டிங்கில் பினோப்தலின் எடுத்த நம்ம இப்போ மெதைல் ஆரஞ்சு சேர்க்கக்குள்ள ஏதாச்சும் தாக்கம் நடக்குமாண்டு. இப்போ பார்த்தோம்னு சொன்னால் HCl நம்ம சேர்த்து கொண்டிருக்கோம், இது அமில ஊடகமாகி கொண்டிருக்குது. அதனால் பினோப்தலினும் மெதைல் ஆரஞ்சும் இடையிலையும் எந்த தாக்கமும் நடக்காது. செம்மஞ்சள் நிறத்தில் இருந்த நம்மட காட்டி வந்து இப்போ நிறம் மாறி இருக்குது. இதுதான் நம்மட 2ஆவது சமநிலை புள்ளி.